சாப்பிட்டு ஏசியை போட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து ஃபேஸ்புக் நோன்றதே தனி சுகங்க. யாருக்கு கிடைக்கும் இதெல்லாம்? என்னது இது? வரும் பிப்ரவரி என்பது இப்போது வாழும் எவரும் பார்க்கக்கூடிய கடைசி பிப்ரவரி. ஏன்னா 823 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடப்பது இந்த ஆண்டு பிப்ரவரியில் உள்ளது. வரும் பிப்ரவரியில் 4 ஞாயிறு, 4 திங்கள், 4 செவ்வாய், 4 புதன், 4 வியாழன், 4 வெள்ளி, 4 சனி உள்ளன. இந்த உருட்டு புதுசா இருக்கே, செக் பண்ணிடுவோமா? இந்த மாட்டிக்கிட்டாங்கல்ல. அதாவது லீப் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய ஆண்டுகளில் மட்டும்தான் பிப்ரவரியில் 29 நாட்கள் இருக்கும். மற்ற ஆண்டுகளில் இருக்கிற பிப்ரவரி எல்லாத்துலேயுமே 28 நாட்கள் தான் இருக்கும். சரி, ஒரு சின்ன கணக்குக்கு வருவோம். ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாட்கள் இருக்கும். இந்த ஆண்டு லீப் ஆண்டு கிடையாது. ஸோ பிப்ரவரியில் 28 நாள் தான் இருக்கும். அந்த 28 7ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? 4 வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்தோட வாரங்களில் 7 நாட்களும் சமமான எண்ணிக்கையில் வருது. அதாவது 4 ஞாயிறு, 4 திங்கள், 4 செவ்வாய், 4 புதன், 4 வியாழன், 4 வெள்ளி, 4 சனி அப்படின்னு. அதே மாதிரி லீப் ஆண்டுல பிப்ரவரியில் 29 நாள் இருக்கிறதுனால ஒரு கிழமையில மட்டும் கூடுதலா 5 நாள் வரும். இது ஒரு பொதுவான நிகழ்வு தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 2021, 2025 மற்றும் 2027 ஆண்டுகளில் வர கேலண்டர்ல பிப்ரவரி மாசத்தை பார்த்தோம்னா அங்க 4 ஞாயிறு, 4 திங்கள், 4 செவ்வாய், 4 புதன், 4 வியாழன், 4 வெள்ளி, 4 சனி அப்படின்னு தெளிவா இருக்கிறத பார்க்க முடியும். அதனால இது ஒன்றும் அரிதான நிகழ்வெல்லாம் கிடையாதுங்க. லீப் ஆண்டை தவிர்த்து மற்ற பிப்ரவரி மாசத்துல வர ஒவ்வொரு கிழமைக்கும் 4 நாட்கள் வருது இயல்பு தாங்க. அவ்வளவுதாங்க விஷயமே.